நேயர்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலய தரிசனம் ஆன்ம முன்னேற்றம். இந்த அனுபவத்தை பெறும் வகையில் நம் முன்னோர்கள் கட்டியவையே ஆலயங்கள். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு அனுபவம். இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். உலக வரைபடத்தில் இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக கருதப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்பதை காணலாம். சோழர்கள் காலத்து கோயில்கள் தென்னகத்தில் உண்டு. சோழர்கள் கட்டிடக்கலை அதிக முக்கியத்துவம் தந்துள்ளதால் மட்டுமே அக்காலத்து கோயில்கள் இன்றும் சிறப்பு பெற்று விளங்குகிறது. சென்னை திருத்தணி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ சௌந்தரியவல்லி சமேத ஸ்ரீ சௌந்தரிய நாராயண சுவாமி திருக்கோயில் 11ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டு கம்பீரமாக எழுந்தருளியுள்ளது. அத்திருக்கோயில் சென்னையிலிருந்து திருத்தணி சாலையில் பட்டறை பெரும்புதூர் என்னும் ஊரில் உள்ளது. இத்தலத்து இறைவன் சௌந்தரிய நாராயண சுவாமி அழகர் பெருமாள் என கல்வெட்டுக்கள் கூறுகிறது. ஸ்ரீதேவி பூதேவியுடன் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் அழகர் பெருமாளை தரிசித்தால் குழந்தை பேறு கிட்டும் என்பது அடியவர்களின் கருத்தாகும். இவ்வூர் கல்வெட்டின்படி ஈக்காட்டு கோட்டத்து பெருமாள் நாட்டு பெருமூர் என்றும் இறைவனின் நாமம் பெருமூர் அழகர் பெருமாள் என்பதாகும். இடது கையில் ஆஹ்வான அஸ்தம், வலது கையில் வைகுண்ட அஸ்தம் கொண்டமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீ நரசிம்மர் காட்சியளிப்பதால் இத்தலம் மேலும் சிறப்பு பெற்று காண்கிறது. இவ்வூரின் மத்தியில் பெருமாள் கோயிலும் ஈசானிய பாகத்தில் சிவன் கோயிலும் அமைந்திருக்கும் என்று வைணவ ஆகம விதியில் குறிப்பிட்டுள்ளது இவ்வூரின் சிறப்பு.
இத்திருக்கோயிலின் மேலும் பல அரிய தகவல்களை இப்போது காணலாம். ஸ்ரீ நரசிம்மருக்கு வைகுண்ட அஸ்தம் உள்ளதால் பக்தர்களின் இன்னல்களை போக்கும் ஆற்றல் மிக்கவராய் திகழ்கிறார். மேலும் நரசிம்மரை தரிசித்தால் வியாதி, எதிரி, கடனின்றி இருப்பர் என்பது அடியவர்களின் கருத்து. அடியவர்களின் நிதி பற்றாக்குறையை போக்கும் வகையில் சர்வமங்கள பக்த ஆஞ்சநேயர் வடக்கு பார்த்த நிலையில் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். பக்தர்களின் பிணிகளை தீர்க்க வல்லவரான ஸ்ரீ தென்மந்திரி மண்டபத்தின் தெற்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறார்கள். இந்த ஆலயத்தின் பேர் ஸ்ரீ சௌந்தர்யவள்ளி சமேத சௌந்தர்ய நாராயண பெருமாள் ஆலயம். பட்டரை பெரும்புதூர் கிராமத்தில் உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் வட்டம் பட்டரை பெரும்புதூர் உள்ள இந்த ஆலயம் 1044ஆம் ஆண்டு பழமையான திருக்கோயில். இத்திருக்கோயில் சோழர் காலத்து திருக்கோயில் என்று கருதப்பட்டுள்ளது. இத்திருக்கோயில் கல்வெட்டின்படி இந்த ஊர் ஈக்காட்டு கோட்டத்து பெருநாட்டு பெருமூர் என்று வழங்கப்பட்டுள்ளது. பெருமாள் திருநாமம் பெருமூர் அழகப் பெருமாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திருக்கோயிலில் மூலவர் அமர்ந்த நிலையில் சுகாசீனனாய் உள்ளார். இத்திருக்கோயிலில் நரசிம்ம சுவாமி ஆக்வான முத்திரையும் வைகுண்ட முத்திரையும் கொண்டுள்ளார். நரசிம்ம சுவாமியை தரிசித்தின் பொருட்டு மக்களின் கடன் இன்னல் தீரும் என்பது நம்பிக்கை. இத்திருக்கோயிலில் ஸ்ரீராமன் வடக்கு பார்த்து ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இவரும் கடனை தீர மிக்க பரிகார சக்தியாக உள்ளார். இத்திருக்கோயில் மேலும் ஸ்ரீ அயக்ரீவமூர்த்தி, ஸ்ரீ தன்வந்திரி, ஸ்ரீ வைஷ்ணவி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீ அயக்ரீவர் கல்விக்காகவும் ஸ்ரீ தன்வந்திரி சுவாமி மக்களின் நோய் தீரவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வைஷ்ணவி இத்திருக்கோயில் பிரதிஷ்டை காரணம் பெண்கள் திருமண தடை நீங்கவும் செவ்வாய் தோஷம் போன்ற தோஷம் நீங்கவும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வைஷ்ணவி வணங்குவதன் பொருட்டு பெண்களின் சீக்கிரமே விவாக பிராப்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பக்தர்களின் பிணிகளை தீர்க்க வல்லவரான ஸ்ரீ தென்வந்திரி மண்டபத்தின் தெற்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு ஹயக்ரீவரையும், பெண்களின் திருமண தடை நீங்கி நல்ல முறையில் திருமணம் நடைபெறுவதற்காக ஸ்ரீ வைஷ்ணவ விநாயகரையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். விகாச ரிஷி ஏற்படுத்திய வைகலாசம் ஆகம முறையே இல்லத்தில் பூஜை நடைபெறுகிறது. அப்படி தீர்த்தமே தனத்தின் தீர்த்தமாக விளங்குகிறது. இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இசை சிறப்பும் தமிழ் சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே.
தமிழில் உள்ள பாடல்களில் பற்பல பாடல்கள் அவைகள் உருவானதற்கே ஒவ்வொரு விதமான வரலாறுகள் உண்டு. அது மட்டுமல்ல, அந்த பாடல்கள் கால கண்ணாடி கல்வெட்டுகளிலும் ஓலைச்சுவடிகளிலும் இருக்கக்கூடிய பலவிதமான தகவல்கள், இன்னும் சொல்லப்போனவென்றால் நமது காலத்தில் எந்த அரசன் எந்த காலத்தில் ஆண்டான், என்ன என்ன தகவல்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியவை. இவ்வளவு விரிவாக சொல்ல காரணம், அருணகிரிநாத சுவாமிகளுடைய இந்த பாடல்தான் பிரபுட தேவராஜன் என்று சொல்லக்கூடிய மன்னன் பெயரை சொல்லி, அவன் ஆட்சி செய்ததை சொல்லி, அவன் சபையில் நடந்ததை சொல்லி, அங்கே என்னென்ன தகவல்களெல்லாம் என்பது கல்வெட்டுகள் மூலம் அருணகிரிநாதருடைய காலம் 15வது நூற்றாண்டு என்று ஆராய்ச்சியாளர்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு களஞ்சியம் இந்த பாடல். உருவானதற்குண்டான வரலாறு, சம்பந்தாண்டான் என்பவர் ஒருவர். அவர் காளி உபாசகர். அதாவது அவ்வளவு நல்லவர் அல்ல. அதாவது அருணகிரிநாதரை மன்னன் புகழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படியாவது இவரை மட்டம் தட்டி வேண்டும். இந்த நாத்திகர்களை விட ஆத்திகர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? அப்பா 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 அப்பா, என் தெய்வம் உயர்ந்தது, உன் தெய்வம் தாழ்ந்தது. எங்க எந்த ஒரு நூலிலும் இந்த தெய்வம்தான் உயர்ந்தது, மற்ற அவ்வளவு தெய்வங்களும் மட்டமானவை என்று பிரயோஜனம் உண்டா? ஆனால் அந்த சம்பந்தாண்டான் அப்படிப்பட்டவர். நான் காளியை வரவழைக்கின்றேன், அந்த அருணகிரிநாதன் சொல்லும் ஆறுமுகனை வரவழைக்க சொல், பார்க்கலாம் அவனை. அருணகிரிநாதர் எவ்வளவோ ஒதுங்கி போனார். ஆனால் விடவில்லை. சம்பந்தாண்டான் முழுகின்றது. திருவண்ணாமலையில் ஏராளமான கும்பல். மன்னன் பிரபுட தேவராஜன் தலைமையில் அங்கே அருணகிரிநாதர் இந்த பாடலை பாடுகின்றார். முருகப்பெருமான் அங்கே எழுந்தருளுகின்றான். பாடல் ஆட 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 என்று அற்புதமான தகவல்களையும் நமக்கு சொல்லக்கூடியது. அதல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவாராட அருக பூது வேதாளம் அவையாட மதுரவாணி தானாட மலரில் வேதனாராட மறுபுவான்வுளோராட மதியாட வனசமாமியார் ஆடு நெடிய மாமனாராடு மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாழையால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விசய நேரு தேர் மீது கனக வேத கோடூதி அலைமோதும் உததி மீதிலே சாயும் உலகமோடு சீர்பாத உவனவோர்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவமாராதல் உளமுமாட வாழ்தேவர் பெருமாளே. இவ்வளவு ஆடை என்கும் சொல்லும் பொழுது துயரங்கள் நம்மை ஆட்டி படைக்குமா? அருணகிரிநாதர் வழக்கப்படி பாடலின் பிற்பகுதி அற்புதமான தகவல். அது கதை விடாத தோல்வீமன் என்று சொல்கின்றார். என்ன தகவல்? பீமன் தன் கைகளில் இருந்த கதையை கீழே வைக்கவில்லை. முக்கியமான 2 கட்டங்கள் கட்டி காப்பாற்றியவன் உன் மாமனான கண்ணபெருமான். அந்த தகவல்கள் என்ன என்பதுதான். பகதத்தன் என்பவர், அவர் துரியோதனன் பக்கத்தில் நின்று கொண்டு அவர்களுக்காக போர் புரிந்து கொண்டிருப்பவர். மிகவும் வயதானவர். அவர் கண்களில் இருக்கக்கூடிய புருவங்கள் முதிர்ச்சியின் காரணமாக தொங்கி போய் அவருடைய கண்களை மறைத்து விடுகின்றன. இந்த அளவு வரைக்கும் அந்த புருவங்களை தூக்கி கட்டிக்கொண்டு அவர் போர் புரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு ஆயுதத்தை ஏவினார். அந்த ஆயுதம் எல்லா தடைகளையும் தகர்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது. கண்ணன் பார்த்தார். அர்ஜுனா அர்ஜுனா, உன் கைகளில் இருக்கக்கூடிய அந்த காண்டிபத்தையும் அம்பையும் உடனடியாக கீழே வைத்தாகிவிட்டது. கண்ணன் தன் கைகளில் இருந்த சாட்ட குச்சியை கூட கீழே வச்சாச்சு. பீமன் பார்த்தான். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன்.
அந்த அஸ்திரத்தை நான் ஒழித்து விடுகிறேன் கதையை எடுத்துக்கொண்டு. கண்ணன் அவனை விரட்டி அந்த கதையை கீழே வைக்க செய்தார். அந்த அஸ்திரம் வந்தது, கண்ணன் மேல் விழுந்தது. கண்ணனுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் விட்டவர் இறந்து போனார். யார் அஸ்திரத்தை ஏவினாரோ, வாள் எடுத்தவன் வாளால் மாழ்வான், ஆயுதம் எடுத்தவன் சொல்கின்றோமே அப்படி. என்ன என்று துரியோதனன் பயந்து போய் கேட்டான் மாமனிடம், சகுனியிடம். அவன் சொன்னான், எல்லாம் கண்ணன் செய்கின்றான். இந்த கண்ணன் இருக்கக்கூடிய காலம் வரையில் பாண்டவர்களை நம்மால் வெல்லவே முடியாது. அர்ஜுனன் இதே கேள்வியை கண்ணனிடம் கேட்டான். கண்ணா, என்ன ஆயிற்று என்று. அப்பா, வேறு ஒன்றுமல்ல, இந்த ஆயுதத்தை இவன் தவமிருந்து பெற்ற பொழுதே இறைவனிடம் வாங்கிய பொழுது இறைவன் சொன்னான், யார் மேல் விட்டாலும் கொன்றுவிடும். அர்ஜுனா, அது உன்மேல் மட்டுமல்ல, என் மேல் விட்டால் அது என்னையும் கொன்றுவிடும். ஆனால் ஆயுதம் இல்லாதவர்கள் மேல் இந்த ஆயுதத்தை நீ உபயோகப்படுத்தினால் அது எய்தவனான உன்னையே கொன்றுவிடும் என்று சொன்னான். அது எனக்கு தெரியும். அதன் காரணமாகத்தான் என் கைகளில் இருக்கக்கூடிய சாட்டை குச்சியை கூட கீழே வைத்துவிட்டு உங்களையும் ஆயுதங்களை கீழே போடச் சொன்னேன். தெரிகின்றதா? இறைவன் என்பவன் எந்த நேரத்திலும் நம்மை கட்டி காப்பாற்றக்கூடியவன். நாம் செய்ய வேண்டியது, அவன் என்ன சொல்கின்றானோ, என்னவெல்லாம் உணர்த்தி இருக்கின்றானோ அவைகளை கடைபிடிக்க வேண்டியதுதான். இதே போலத்தான் பிற்பாடு மகாபாரத யுத்தம் முடியக்கூடிய அந்த நேரத்தில் அஸ்வத்தாமா அஸ்திரங்களை ஏவிய பொழுது அங்கும் இவ்வாறு தான் கண்ணன் கட்டி காப்பாற்றினான். கதறி காலி பொய் மீள விசையன் ஏறு தேர். விராட பருவத்தில் நடந்த அற்புதமான நிகழ்ச்சி. பாண்டவர்கள் மறைந்திருப்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக அங்கு இருந்த பசு குலங்களை அர்ஜுனனிடமிருந்து அவனை வெளிப்படுத்துவதற்காக துரியோதனன் கவர்ந்து கொண்டு போனான். பசு கூட்டங்கள் கதறிக்கொண்டு போகின்றன. விசையன் அங்கே தேர் மீது ஏறி அவைகளை மீட்டான். போர் முண்ட பொழுது அவனுடைய தேரில் தானே பார்த்த சாரதியாக இருந்து கொண்டு கண்ணன் கட்டி காப்பாற்றினானே. அப்பா, அப்படிப்பட்ட மாமனுடைய மருமகனே, இந்த பிரபுட தேவராஜன் உள்ளத்திலிருந்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுமுக வள்ளலே, தயவு செய்து இந்த சபையில் எல்லோரும் அறிய எழுந்தொருளி எங்களை கட்டி காப்பாற்று என்று வேண்டுகின்றார் அந்த ஆறுமுக வள்ளல். நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி நம்மையும் கட்டி காப்பாற்றும்படியாக வேண்டுவோம். என்ன நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஆலய காட்சிகள், திருப்புகழ் அனைத்தும் உங்கள் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.